தமிழ்நாடு ஊதியத்தில் கடைசி இடம் தமிழ்நாடு ஏன் இந்த முரண்பாடு நியாயம்தானா பதில் சொல்லு தமிழக அரசே பதில் சொல்லு இடைநிலை ஆசிரியர்களுக்கு திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி 311 இடம்பெற்றுள்ள சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டி 13 நாட்களாக நாங்கள் சென்னை நகர் முழுவதும் ஒரு இடம் கிடைக்காததால் ஒவ்வொரு இடங்களாக ஒவ்வொரு நாளும் போராட்டத்தை நடத்தி வருகிறோம். ஆனால் இன்று வரை எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் ஏற்படவில்லை. நேற்று முன்தினம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுடைய முழு கோரிக்கையும் கேட்டறிந்தார்கள். ஓரிரு நாட்களில் உங்களுக்கு நியாயமான ஒரு முடிவு ஏற்படுவதற்கு நாங்கள் நீதித்துறையிடம் பேசிவிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் என்றார்கள். ஆனால் இன்று வரை எங்களுக்கு எந்தவிதமான தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. எந்தவிதமான அதற்கு தீர்வும் எட்டப்படுவது போல் தெரியவில்லை. இனி நாங்கள் பொறுமையாக போராடி கொண்டிருக்கிறோம். அகிம்சை வழியில் அறவழியில் போராடி கொண்டிருக்கிறோம். இனி எங்களுடைய போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தும் விதமாக நாளை மிக தீவிரமான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம். அரசு மேலும் மேலும் எங்களை காயப்படுத்தாமல் பள்ளி மாணவர்களின் நலன் கருதியாவது உடனடியாக அழைத்து பேசி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த இடைநிலை ஆசிரியர்கள் 16 ஆண்டுகளாக நாங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை ₹1 கூட நீங்கள் உங்களால் அதை மாற்றி கொடுக்க முடியவில்லை என்றால் எப்படி இது நியாயம்தான், சரிதான், இது தவறுதான் என்று ஒத்துக்கொள்கின்றவர்கள் அதை மாற்றுவதற்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல்வேறு துறையினருக்கு நீங்கள் ஊதியத்தை உயர்த்தி மாற்றி கொடுத்தீர்கள், யாரும் அப்போது கேட்கவில்லை. ஆனால் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மாற்றும் போது மட்டும் பல்வேறு துறையினர் வருவார்கள், பல்வேறு பிரச்சனைகள் வரும் என்று ஒவ்வொரு முறையும் சாக்கு போக்குகளை சொல்வது ஏற்புடையதே கிடையாது. இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாட்டிற்கு சரி செய்வதற்கு என்ன ஆக்கப்பூர்வமான உங்களுடைய ஆலோசனைகள் இருந்தால் அரசு தரப்பில் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் அதில் ஏதாவது ஒரு உடன்படுகிற பட்சத்தில் உடனடியாக இந்த போராட்ட முடிவுக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இன்று மாவட்ட தலைநகரங்கள் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடல்நலமும் பாதிக்கப்படுகிறது. 10 நாட்களாக 13 நாட்களாக ஆசிரியர்கள் போராடும் போது ஆசிரியர்கள் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது, மாணவர்களுடைய கல்வி நலனும் பாதிக்கப்படுகிறது. ஒரு சுமூக முடிவை ஏற்படுவதற்கும் நாங்கள் தயாராக உள்ளோம். அரசுதான் இதுவரை அதற்கான முன்னெடுப்பு எதுவும் பெரிதாக செய்யவில்லை என்றே நாங்கள் நினைக்கிறோம். உடனடியாக இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக முதல்வர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டால் மட்டுமே இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். விரைவாக எங்களுக்கு தலையிட்டு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி எங்களுக்கு இதை முடித்துக் கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்.